மண்டே ஆஃப்டர்நூனுங்க. சண்டே மார்க்கெட் போகாதங்காட்டி வெஜிடபிள்ஸ் எதுவுமே வாங்கிட்டு வரல. அதனால் கவின் எந்திரிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்துட்டு வெளியில் போயிருந்தேன் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக. பாருங்கள் பனி வந்து எப்படி பெய்யுதுன்னு. பக்கத்தில் இருக்கிற பில்டிங் வந்து சுத்தமாக தெரியல. அதை பக்கத்தில் போய் பார்க்குறப்ப தான் வந்து அங்கே பில்டிங் இருக்கானே தெரியுது. அந்தளவுக்கு பனி வந்து ஃபுல்லாமே மூடி இருக்குங்க. இதை பார்க்குறப்ப நம்ம ஊட்டி கிளைமேட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் குளிர் பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்கிறத விட பயங்கரமாக தான் இருக்குது. பார்க்குறக்கு வந்து ஊட்டி மாதிரியே இருக்குதுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் இந்த டைமில் கிடைக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே வாங்கிட்டு வர்றது பிரச்சனை இல்லை. அதை வந்து கரெக்டாக வந்து கவர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து அது அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ்னாச்சும் ஃப்ரிட்ஜில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊறி வந்து ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிருங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப் பண்ணி வைக்கிறப்ப வெஜிடபிள்ஸ் வந்து சூப்பராக அப்படியே இருக்குங்க 1 வீக்குக்கு மேலேயே. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. என்னமோ வானத்துலேருந்து பஞ்சு வந்து கீழே விழுகிற மாதிரியே இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டே இருந்ததில் ஈவினிங் வந்து டைம் போனதே சுத்தமாக தெரியலைங்க. இன்றைக்கி டே வந்து சூப்பராகவே போச்சுங்க.